பின்தொடருகிற பார்வோனிய சேனைகள் பிணமாவதை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. பின்தொடருகிற பார்வோனுடைய சேனைகள் பிணமாய் கிடந்ததை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நாம் பிணமாகி விடுவோம், நாம் மரித்து போய் விடுவோம், நாம் செத்து போய் விடுவோம், நாம் நம்முடைய வாக்குத்தத்த எல்லைகளுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆமென். எகிப்தியன் என்னை விடுதலையாக்கினாலும் மீண்டும் என்னை பின்தொடர்ந்து வருகிறார். சில குடும்பங்களிலே சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது, தரித்திரங்கள் பின்தொடர்ந்து வருகிறது, வியாதிகள் பின்தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அசாதாரணமான தேவன், அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். நான் செய்யும் மகத்துவமான காரியங்களை உன் கண்கள் காண போகிறது. உன்னை இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனைகள் பிணமாய் கிடப்பதை உன் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. சில காலம் பார்வோனை விட்டு வைப்பார், சில காலம் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவார். இந்திய தேசத்திலே சில பார்வோன்களை ஆண்டவர் கடினப்படுத்துவது நல்லது. அதற்காய் நான் தேவனை துதிக்கிறேன். காரணம், அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, அவர்களை மொத்தமாய் அழிப்பது தேவனுடைய திட்டம். ஆமென். சத்துருவை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல, சத்துருவை முழுவதுமாய் சங்கரிப்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இப்ப கொஞ்ச காலம் விடுதலையா உலாவு என்று சொல்லி சத்துருவை விட்டு வச்சிருக்கிறார், பிசாசை விட்டு வச்சிருக்கிறார். ஆனால் காலம் வரப்போகிறது, நேரம் வரப்போகிறது, ஒட்டுமொத்த பிசாசை கட்டி நரகத்திலே தள்ளி அவனுக்கு முடிவுண்டாக்கும்படியான சமயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ அதனால நமக்கு சத்துருடைய வீழ்ச்சி நமக்கு தெரியாது. அவன் வளருவது போல் இருக்கும், அவன் பெருகுவது போல் இருக்கும். ஆமென். நாளுக்கு நாள் அவன் வளர்ந்து கொண்டிருப்பது போல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் புல்லை போல் தழைக்கிறார்கள். ஆமென். ஆனால் நீதிமான் பனையை போல் செழிக்கிறான். ஹல்லேலூயா. பனை ஒரு நாளிலே வளராது, அது பல ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் உறுதியாய் நிற்கும். ஆனால் புல் ஒரே நாளிலே முளைக்கும், ஆனால் அடுத்த நாளிலே அது மிதிபடுவதற்கு ஏதுவாய் இருக்கும். நீ மிதிபடுவதற்கு ஏதுவான் அல்ல, நீ அண்ணாந்து பார்க்கத்தக்க ரீதியிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி பனையை போல் வைப்பதற்காக உன்னை வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆமென். பின் தொடர்கிற பார்வோன்கள் பிணமாவதை உன் கண்கள் காணோம். ஆமென். அவர் தம்முடைய கிரியையில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He is wonder in his work. அவருடைய கிரியையில் அவர் அதிசயமான தேவன். பின்தொடர்ந்தவர்கள் பிணமாவார்கள். ஹல்லேலூயா. பின்தொடர்ந்தவர்கள் பிணமாவார்கள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவையில்லாம நம்முடைய குடும்பத்தை பின்தொடர்கிறது, தேவையில்லாம நம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்கிறது, தேவையில்லாம நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பின்தொடர்ந்து அழிக்க நினைக்கிற சத்துருடைய வல்லமைகள், ஆமென், அதை கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, முழுவதுமாய். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, முழுவதுமாய். இன்னும் கொஞ்ச நேரம் தான் துன்மார்க்கன் ஈரான். ஆமென். இப்ப இருக்கிறான், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப இருக்கிறான் துன்மார்க்கன், இப்ப வளர்றான், இப்ப பெருகிறான், இப்ப ஐஸ்வர்யவானாகிறான். நம்ம முன்னாடியே நம்ம அப்படியே ஆமென் கழுத்தை அப்படியே வணங்க கழுத்து மாதிரி வச்சு நடக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. இந்தியா முழுவதும் அவங்க ஆட்சி செஞ்சாலும் ஒரே ராத்திரியில கத்த சூழ்நிலைகளை மாத்தி, ஆமென், ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அழிப்பது பிடிக்காது. அவர் நினைச்சார் ஒரே செகண்ட்ல 1,85,000 பேரை ஒரே கட்டத்தில் முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிரியையில் மகத்துவமானவர். பின்தொடர்ந்த பார்வோனுடைய சேனைகள் பிணமாவதை கண்கள் காணும். ஹல்லேலூயா. பார்வோன் தடை, பார்வோன் அடிமைத்தனம், பார்வோன் ஆமென் ஆராதனைக்கு விடாம தடை செய்கிறவன், பார்வோன் இருதய கடினம், பார்வோன் ஆமென் ஆமென் பின்தொடர்கிறது, பார்வோன் ஆமென். இப்படி அவனை குறித்து நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம். வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் பார்வோன். ஜனங்களை விடுறேன்னு சொல்லிட்டு விடல பாருங்க. நீ இதை பண்ணுனா நான் விடுவேன்னு சொன்னா, இதை பண்ணியாச்சு விடல, முடியாது, இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்றது. முதல்ல நீங்க மட்டும் போங்க, அப்புறம் ஆடுகள்லாம் இங்க இருக்கட்டும், இல்ல சகோதரர்கள் மட்டும் போங்க, மீதி எல்லாம் இருக்கட்டும், இப்ப மீதி எல்லாம் போங்க, பிள்ளைகளை விட்டு போங்க. இல்ல இல்ல இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் நினைச்சா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விடுற மாதிரி ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிப்பார். இல்ல இல்ல, அழிவு மொத்தமா வரும்.
ஹல்லேலூயா. மோசே ஜெபம் பண்றான் ஆண்டவரத்தில், ஆண்டவரே நீர் செய்யக்கூடிய காரியம் எல்லாருக்கும் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும். நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை இவங்க அறியணும். நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை நீர் அறியணும். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? அறியணும். அதனால ஒரு வித்தியாசம் நடக்கணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளால பூமி பிளந்து, ஆமேன், கூட்டத்தோட என்ன செஞ்சாங்களாம்? உள்ள போனாங்களாம். ஆமேன். தம்முடைய ஜனத்துக்காக, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. பின்தொடர்ந்த பார்வோனுடைய சேனை பிணமாவதை கண்கள் காணும். சாதாரணமான காரியங்களை கூட அசாதாரணமான தேவன் மகத்துவமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய மகத்தான கிரி பின்தொடர்ந்த பார்வோனுடைய சேனை பிணமானது. ஆமென்.